Taste the Daily. அண்மை செய்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்த திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்களின் ஒரு தரப்பினர் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றொரு தரப்பினர் அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தூய்மை பணியாளர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி உட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் திடீரென வேறொரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்துமாறு உத்தரவிட்டிருந்தது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியின் இந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கண்டிக்கும் விதமாக 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர்களை கைது செய்ததை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்த 150 நாட்களுக்கு மேலாக அவர்கள் நடத்தி வருகின்றனர். இன்று சென்னை அண்ணா சாலை திமுக அலுவலகம் அமைந்துள்ள அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை தரதரவென இழுத்து சென்று அவர்களை கைது செய்து காவல்துறையினர் ஒரு அராஜக போக்கோடு செயல்பட்டதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் வேறொரு இடத்தில் அதே அண்ணா சாலையில் வேறொரு சிக்னல் சந்திப்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்று அவர்கள் எச்சரித்த வண்ணம் இருந்தாலும் கூட ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் அவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை 11 மணி அளவில் தேனாம்பேட்டை சந்திப்பு அருகே நடைபெற்ற மறியல் போராட்டத்தின் போது அவர்கள் அவ்வழியாக வந்த கனரக வாகனங்களுக்கு அடியில் படுத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது 2ஆம் கட்டமாக திமுக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்திப்பில் தற்போது திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்து சென்று கைது செய்து வருகின்றனர். கடந்த 150 நாட்களாக பல்வேறு வடிவங்களாக தூய்மை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அவர்களை அன்றே கைது செய்து மாலையில் விடுவிப்பதுமாக காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் திணறி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் தொடர்ந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று எச்சரித்த வண்ணம் அவர்கள் கைதாகி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.